ஆஹா, காலையிலே அதிர்ஷ்டம் காலிங் பெல் அடிக்குதே. இன்னைக்கு ₹1 வரவு. தம்பி சொல்லுங்க பெரியவரை. ஒரே மயக்கமா இருக்குப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா. நேற்றுலேருந்து சாப்பிடல, சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுப்பா. என்ன வேணும் பெரியவரை? என்னப்பா? சாப்பிட என்ன வேணும் பெரியவரை? எதுனாலும் பரவாயில்லப்பா. பாவக்காய் 1 கிலோ வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணி வேணுமா இல்லை மட்டன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி. வேற? அதுவே போதும்பா. பரவாயில்ல, சும்மா கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே வாங்கி தர போகிறேன். சிக்கன் 65 சாப்பிடுவீங்களா? அந்த கடையில் மட்டன் சுக்கா கூட சூப்பராக இருக்கும், சாப்பிடுவீங்களா? இந்த சைடு வாங்க. போலாமா? கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தம்பி கார் போகுது. அது என் வண்டி இல்லை, என் பைக் இங்கே இருக்கு. என்னடா இது? இப்படியே போனால் அந்த ஹோட்டலுக்குள்ளே விட மாட்டாங்க. இதை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஊர் பெரியவரை? தேனி மாவட்டம். அதை ஏன் செங்கல்பட்டு பக்கமாக பார்த்து சொல்கிறீங்க? எக்ஸ்கூஸ் மீ சார். ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். சென்னைக்கு எப்போ வந்தீங்க? இங்கே வந்து 3 மாதம் ஆச்சு தம்பி. வேலை கிடைச்ச பாடில்ல. வயசானவங்களை கண்டா இந்த ஊரில் பிச்சை மட்டும்தான் போடுறாங்க. யாருக்கும் வேலை கொடுக்க மனசு வராது போல இருக்கு. கவலைப்படாதீங்க பெரியவரே, யாருக்காவது நல்லது பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது. உங்களுக்கும் ஏதாவது பண்ணுறேன். இந்த ஊரில் மழை பெய்யுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் தம்பி. ஏன் தம்பி சிரிக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். உங்கள் முக லட்சணமே நீங்கள் நல்லவேன்னு சொல்லுதே. ஐயா, நல்லவங்களுக்கும் மழைக்கும் எப்போவுமே சம்மந்தம் கிடையாது. அப்படி உண்மையிலே ஒரு சம்மந்தம் இருக்குன்னா டிசம்பர் மாதம் இங்கே பேஞ்ச மழைக்கு நல்லவங்க தான் காரணம்னு அவங்களெல்லாம் நாடு கடத்திருப்பாங்க. ரொம்ப சமாசாரம் தம்பி பேசுறீங்க. ஹலோ. சொல்லு ஜெகன். டேய் எங்கடா இருக்க? நான் இங்கே ஹோட்டலில் இருக்கேன். நீ மட்டும் தானே? இல்லை, நானும் ஒரு பெரியவரும். ஓ, இன்னைக்கு பெரியவர் மாட்டினாரா? Excuse me. சார் பில். ஏமாத்திட்டான் சார். அவங்கிட்ட நான் தான் சாப்பாடு கேட்டேன் சார். என்னைய வச்சு அவன் சாப்பிட்டு போயிட்டான் சார். அண்ணா சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுண்ணா. அறிவு இருக்கா? யாத்த உனக்கு சாப்பாடு கிட மாதிரி தெரியுதா? போடா போடாண்ணா.
அண்ணா சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுண்ணே, ஒரு டீ கொடுங்கண்ணே. சார் பசிக்குது, ஒரு டீ வாங்கி கொடுங்க சார். போடாடே, நானே ஓசிட்டி வந்துட்டேன் பேக்கை மாட்டிக்கிட்டு. ஹலோ, ஆ இங்கே வாங்க. சார் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, ஒரு டீ வாங்கி கொடுங்க சார். சிக்கன் பிரியாணி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன் சார். அந்த கடையில் சிக்கன் 65 நல்லாயிருக்கும், சாப்பிடுவியா? ம் சாப்பிடுவேன் சார். வண்டியில் உட்காரு. ம் ம். ஐயா கோச்சிக்காதீங்க, அன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சு, அதான் சொல்லாமல் கூட போயிட்டேன். வாங்க சார், நானும் இவரும் சாப்பிட வந்தோம். சாரி சார், தப்பாக நினச்சி டேபிளை துடைக்க வச்சிட்டேன். பரவாயில்ல சார், அந்த பில்லை நானே செட்டில் பண்ணிடுறேன். எப்படி சார் வேலை பார்த்தாரு? ரொம்ப நல்ல வேலை பார்த்தார் சார். நானே இன்னைக்கு அனுப்பிடலான்னு இருந்தேன். தப்பாக நினைக்காதீங்க சார், இவர் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாமா? எங்கள் ஊருக்கார் தான் சார், ரொம்ப நல்லவர். ஊரில் விவசாயம் இல்லாததுனால இங்கே வேலை தேடி வந்திருக்கார் சார். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள் சார். இது என்னோட கார்டு. உங்கள் நேம் பாலாவா? ஆமாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் வேலையில் காட்டுங்க பெரியவர். பில் எவ்வளோ சார்? 901 ரூபா சார். ₹1 இருக்குமா? ம். ஓகே சார், நீங்கள் போய் வேலையை பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயா, இங்கே உங்களை மாதிரி எல்லாருக்கும் வேலை இருக்குது. என்ன நம்பிக்கையாக சொல்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். சரி வரேங்க ஐயா. ம். அந்த கடையில் மட்டன் சுக்கா கூட நல்லாயிருக்கும், சாப்பிடுவியா? ம் சரி போகலாம்.